Good afternoon, students. Geographical Information System Unit 2 Spatial Data Models நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த பர்டிகுலர் பேப்பரை வந்துட்டு ஒரு சின்ன ரீகால் பண்ண மாதிரி தான் இந்த யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றின இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு யூனிட் 1ல கவர் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்துட்டு நார்மலாக சிஸ்டமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ டேட்டாவோ அதே மாதிரி ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ்க்கு தான் நேம் வந்து ஸ்பேஷியல் டேட்டாஸ். இப்போ நம்ம நார்மல் டேட்டாஸ் இல்லாமல் ஸ்பேஷியல் டேட்டாஸ்ன்னு சொன்னோம்னாலே ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் நம்ம எடுத்தோம். அப்போ டேட்டாபேஸ் இதில் உள்ள இந்த பர்டிகுலர் யூனிட் 2 ஸ்பேஷியல் டேட்டா மாடல்ஸில் உள்ள டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், ரிலேஷனல் டேட்டா மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். அப்புறம் ஸ்பேஷியல் டேட்டா மாடல் பொறுத்தவரை 2 டைப்பு, ராஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வெக்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கப்புறம் அதோட 2 கம்பேரிசன். அது இல்லாமல் அடிஷ்னலாக கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ல வந்து 2 மாடல்ஸ் இருக்கு, டின் அண்ட் கிரிட், ட்ரையாங்குலேட்டர் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் கிரிட் டேட்டா மாடல்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு ஓப்பன் ஜியோ ஸ்பேஷியல் கன்சார்டியம்னு ஒன்று இருக்கு, ஓஜிசி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஓஜிசி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றின டீடைல்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ வேர்ல்டு வைடு வந்து நம்ம வந்துட்டு மேப் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த மெஷர்மெண்ட் வில் பி யூனிவர்சலி அக்செப்டபிளாக இருக்கணும், அப்போ காமனாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஓஜிசி ஸ்டாண்டர்ட்ஸ், டேட்டா குவாலிட்டி அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இது எல்லா டாபிக்ஸுமே வந்து ஸ்பெஷல் டேட்டா மாடல்ஸில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் மாடல். ஸோ டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறது சிம்பிள் திங், ஒரு டேட்டா மாடலுடைய லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டேபிள்ஸ் அந்த எந்தெந்த டேபிள் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ஒரு ஃபீல்டுக்கான கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்குறது தான் வந்துட்டு டேட்டாபேஸ் மாடல்னு சொல்லுவோம். ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அ டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய டோட்டல் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இப்போ இந்த டேட்டா மாடல் நம்ம பார்க்கும்போது ஒரு டேட்டா எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹைரார்கியல் நெட்வொர்க், ரிலேஷனல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல்ஸ், நிறைய டேட்டா மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் எப்போதுமே வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையுமே எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் அப்படின்னா என்னென்னா ரிலேஷனல் மாடல் மட்டும்தான் நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷனல் மாடல்ஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற காலம்ஸை நம்ம இன்னொரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற காலத்தோட கம்பேர் பண்ணி, அதாவது ரிலேஷனல் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி பண்ண முடியும். சேம் டேபிள்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், வேல்யூஸ் பேஸ் பண்ணி கிரேட்டர் தேன், லெஸ் தேன். இப்போ கிரேட்டர் தேன் ஏஜ் வந்துட்டு 40 எபோ இருக்கிறவங்க, சேலரி இப்போ 50,000 எபோ இருக்கிறவங்கிற மாதிரி நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸில் ரிலேஷனல் டேட்டா மாடல் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவாக வந்து டேட்டா பேஸ் வியூ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது ரிலேஷனல் டேட்டா மாடல் அப்படின்னாலே 2 டைமென்ஷனல் டேபிள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா நிறைய டேபிள்ஸை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கீ யூஸ் பண்ணி லிங்க் பண்ணுறது தான் ரிலேஷனல். அது சிம்பிள் திங், ப்ரைமரி கீ கான்செப்ட் தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி டேபிள், அதில் வந்துட்டு நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் அ ப்ரைமரி கீ. ஆஃப்டர் தட் ரிசல்ட் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் தி டேபிள். இன் தட் பர்டிகுலர் டேபிள் ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் அ ஃபாரின் கீ, ஸோ இட்ஸ் அ ரெஃபரன்ஷியல் கீ. ஸோ இட் ஃபெச் த டீடைல்ஸ் பர்டிகுலர் டேபிள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிள்ங்கிற பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் டீடைலை ஒரு டைம் நம்ம ஸ்டோர் பண்ணா போதும், ரிசல்ட் டேபிள்ல பர்டிகுலர் அந்த ரெஃபரன்ஷியல் கீ யூஸ் பண்ணி பிரைமரி கீ வச்சு நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு நம்மளோட டீடைல் எல்லாத்தையுமே அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் பண்ணிக்கலாம். We don't want to store once again the student details inside the result table. So student details அப்படிங்கிறது the primary table. We can able to refer the particular values from the particular student table to result table. So this is nothing but the relational data model. ஸோ இதுக்கு நம்ம queries யூஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி வேலி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டேட்டா எடுத்துருப்போம். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், என்ன ஸ்டூடெண்ட் டேபிள், ஸ்டாஃப் டேபிள், ப்ராஜெக்ட் டேபிள், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள், சேலரி டேபிள் அப்படி நிறைய நம்ம டேபிள்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி ஹாப்பி வேலி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்பட்ட ஹாப்பி வேலி இந்த பர்டிகுலர் பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறவங்களோட டீடைல்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஹோட்டல் என்ன மாதிரியான ஹோட்டல், அதில் என்ன, அது அந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்கே இருக்குது, அவங்கள்ட்ட எவ்வளோ ரூம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோட்டல் ஐடி, நேம், அட்ரஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன் வியூ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஹோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 15 ரூம்ஸ் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட், லக்ஸரி, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 3 கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு நார்மல் டேபிள். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிளில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can able to perform queries. So we can able to perform queries. Possible of queries பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹோட்டல் ஹேவ் மோர் தென் 14 ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம query கொடுக்குறோம் அப்படின்னா it will definitely display the particular
mountain view and SKI lodge only. ஸோ பிளேஸ் டீலக்ஸுங்கிறது டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது கிரேட்டர் தேன் 14 ரூம்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணி வியூ பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி லைக்வைஸ் நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் யூகேஆர் ஸ்டேயிங் இன் லக்ஸரி ஹோட்டல்ஸில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி, ஸோ லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் எடுக்கும்போது ரிமைனிங் இருக்க ஹோட்டல் ஐடி 1, 3 வராது, 2 மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள பீப்புள்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூஸ் அதில் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். லைக்வைஸ் நம்ம வந்து queries யூஸ் பண்ணி டேபிளை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம queries யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் தி டேபிள். ஒன்ஸ் அகேன் டேபிள் நம்ம முன்னாடி பார்த்த அதே டேபிள் தான். இந்த டேபிளோட டயக்ராம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதில் மேலே இருக்க ஹோட்டல் ஐடி, நேம், அட்ரஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா attributes சொல்றோம். இதுல ஹோட்டல் ஐடிங்கிறது பிரைமரி கீ, which is primary key is nothing but the particular value cannot be changed. ஸோ அது ஒரு தடவை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஹோட்டலுக்கு ஐடி கொடுத்துட்டோம்னா அந்த ஐடி சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா இட் வில் பி ரெஃபர் டு சம் அதர் டேபிள். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the values is nothing but the tuples. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரூம்ஸுக்கு இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ், அட்ரஸோட வேல்யூஸ், நேமோட வேல்யூஸ், ஸ்டாண்டர்டோட வேல்யூஸ் எல்லாமே டியூபிள்ஸ். ஸோ ஒரு டேபிள்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து பிரிச்சுக்க முடியும். ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப இந்த பர்டிகுலர் டேபிளுடைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காலம் வைஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம அதில் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது அந்த பர்டிகுலர் காலம்க்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து டியூபிள்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு இதில் கிளியராக தெரியுது. டியூபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டேபிளுடைய வேல்யூஸ். ஸோ பிரைமரிக்கு நமக்கு தெரியும். யூ கேன் ஏபிள் டு பெர்ஃபார்ம் n number of queries using some of the built and அதில் இருக்கிற பில்டினாக இருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிலேஷனல் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிக்கலாம். சம் கமெண்ட்ஸ் லைக் செலக்ட் டு டிஸ்பிளே, ப்ரொஜெக்ட் டு செலக்ட், சப் செலக்ட், அது மாதிரி எல்லாமே நம்ம இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் என்னென்னா டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, SQL. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் SQL அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இது கஷ்டமாக இருக்காது. எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், இங்கிலீஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆஃப்டர் தட் ER டயக்ராம். ER டயக்ராம் இஸ் நத்திங் பட் தி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ ER டயக்ராம்ங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதாவது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எப்படி வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு போடுறோமோ அது மாதிரி ப்ளூ பிரிண்ட்ன்ற மாதிரி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் சொல்லுவாங்க. இதில் 2 காம்பனண்ட் மெயினாக யூஸ் பண்ணுறோம், ஒன்று என்டிட்டி, இன்னொன்று ரிலேஷன்ஷிப். ஸோ என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, ஸ்கூல் டேட்டாபேஸ் இருக்குன்னா அதுல ஸ்டூடெண்ட்ங்கிறது என்டிட்டி. ஆனா அந்த ஸ்டூடெண்டோட டீடைல் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து என்ன அப்படின்னா attribute. ஸோ ஸ்டூடெண்ட் இஸ் an entity which having attributes like name, age, class, etc. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் இஸ் an entity. ஸ்டூடெண்ட் இஸ் an real world entity. ஸோ ஆஃப்டர் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் நத்திங் பட் த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அது எப்படி லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மேப்பிங் நம்ம பண்றோம். மேப்பிங் மீன்ஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி, மெனி டு மெனி, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மேப்பிங் கோஆர்டினேட்டிஸ் டிபிஎம்எஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். பர்டிகுலர் என்டிட்டி, ஸ்டூடெண்ட்ன்ற பர்டிகுலர் என்டிட்டி ரிலேட்டட் வித் some other entity. We can able to relate the two different entity using the relationship only. So it may be one to one, it may be one to many, many to one, many to many. So these are some of the symbols which are available to draw the ER diagram. So the first one is rectangular symbol entity, so diamond symbol relationship, and oval symbol attribute, and then rectangle with inner rectangle weak entity. So diamond symbol with inner diamond weak entity relationship, oval with inner oval multi-valued attribute, oval with hyphen key attribute. These are some of the basic diagrams which are used to draw the ER diagram. After that, the relationship cardinality is nothing but the particular symbol which is represent one to many or many to many or optional one or optional many. So these are some of the pictorial representations or symbols which is used to draw the ER diagrams. So after that, the particular picture which displays GPS tracking system. So we have come across the different types of project, different types of systems. All the systems have the specified database and specified data models. So in this particular picture, we see ER diagram for GPS tracking system. So in this, the particular
design, we have three different entities. The one is user generated data, another one is publisher, another one is subscriber. So based on the particular entities, we have each entity have different attributes. For example, publisher have an attributes like type, name, GPS information, rights. Subscribers having an attributes like name, GPS information, rights, type. After that, user generated data have some of the attributes. The particular each entity have and different attributes. Each entity will be related to some other entity using the particular diamond symbol, that is called a relationship. User generated data can publish the particular data to publisher using the relationship called publish. User generated data can have another one relationship called generate. So using the particular generate, user generated data can be updated to publisher. After that, user generated data can have another one type of relationship called request. So it will be come from subscriber. So a particular subscriber accept the request from user and then he approve the particular access. So the particular each entity have some specific rights to access. So based on the relationship we can able to relate the particular entities. So this is nothing but the entity relationship diagram. ஸோ இயர் டயக்ராம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இயர் டயக்ராம் அப்படிங்கிறப்ப இதில் இருக்கிற எல்லா என்டிட்டியுமே கொடுத்துட்டு அந்த என்டிட்டிக்கு கீழே வந்து அதோட ஆட்ரிபியூட் நம்ம போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நம்ம யூசர் ஜென்ரேட்டட் டேட்டா பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர்னு வச்சிருக்கோம். அதுக்கு பதிலாக வந்து ஸ்டூடெண்ட், ரிசல்ட், இதில் வந்துட்டு ஃபீஸ் டீடைல் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், இயர். ஸோ அதே மாதிரி ஃபீஸ் டீடைல்னா டியூஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், கிரேடுன்னு வந்துருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் நீட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டேபிள்ஸுமே இது மாதிரி நம்மளால டயக்ராம் வரைய முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம்கான இயர் டயக்ராம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த வெரி பேசிக் டிபிஎம்எஸ்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம பார்க்கறது தான் ஸ்பேஷியல் டேட்டா மாடல்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஷியல் டேட்டா மாடல் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியணும், ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ராஸ்டர் டேட்டா மாடல், இன்னொன்று வெக்டார் டேட்டா மாடல். ஸோ ராஸ்டர் ஸ்பேஷியல் டேட்டா மாடல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்பேஷியல் டேட்டா மாடலில் உள்ள டைப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி வச்சு ஒரு லைன் போட்டு அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னா தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏரியாவில் நெட்வொர்க் பிளாட் பண்ணுற மாதிரி பிளாட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு இமேஜ் வந்துடும். So image is nothing but the one of the particular the collections of the connections of points, lines, அது மாதிரி எல்லாத்தையுமே தான். ஸோ இப்போ அதே இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன செல்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாட் பண்ணி நம்ம போடுறோம் ராஸ்டர் டேட்டா மாடல். அதே மாதிரி இந்த கிரிட் செல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிரிட் செல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்துட்டு ஸ்பேஷியல் டேட்டாவுடைய ஃபியூச்சர்ஸ் மெயினாக என்ன அப்படின்னா இதில் ஜாமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜாமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுல 3 முக்கியமானது: பாயிண்ட், லைன், பாலிகன். ஸோ பாயிண்ட் அப்படிங்கிறது ஜீரோ டைமென்ஷன், த பர்டிகுலர் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஜிபிஎஸ்ல வந்துட்டு ஆன் பண்ணிட்டு மேப்பில் போயிட்டு நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் மட்டும் அந்த மேப்பில் ஒரு பாயிண்டாக காமிக்கும். ஸோ த பர்டிகுலர் ஜீரோ பாயிண்ட், த பர்டிகுலர் கிராஃபாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஜீரோ பாயிண்ட் வேணும். ஜீரோ பாயிண்ட் இருந்தால் தான் ஜீரோ பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஏபிள் டு ட்ராவல் டு லெஃப்ட் சைட், ஸோ 0 to ரைட் சைட், 0 to டாப், 0 to பாட்டம். ஸோ இப்போ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ஜீரோ டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது லைன். ஸோ லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல். ஏன் லைன் வந்துட்டு 1 டைமென்ஷனல் சொல்கிறோம் அப்படின்னா யூ ஹேவ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஒன் எண்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து 2 எண்ட் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த பிட்வீன் தட் பாயிண்ட் வி கேன் ஏபிள் டு பிளாட் த லைன். ஸோ அப்போ இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அதில் ரெகுலர் ஸ்பேசஸ் கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பொறுத்தவரை ஒரு வீடு இருக்குது, ஒரு தெரு இருக்குது, ஒரு ஏரியா இருக்குன்னா அது வந்து ரெகுலர் ஸ்பேஸில் இருக்காது, பெண்டாக இருக்கும். நம்ம லெஃப்ட் திரும்புவோம், ரைட்டு திரும்புவோம். அப்போ வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது பாலிகன். ஸோ பாலிகன் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல். ஸோ வி கேன் ஏபிள் டு நம்ம இதில் மெயினான இது வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய பர்டிகுலர் நீடுக்கு ஏற்ற மாதிரி இதில் லைன் ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து எதை வச்சு எடுத்துக்கணும், அந்த ஏரியா வச்சு எடுத்துக்கோம். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ், அந்த பவுண்டரிஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு பாலிகன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டோபாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ஸோ டோபாலஜி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் தான் அதுவுமே. என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு மேப் இருக்கு. மேப் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் மேப்ல ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தனியா நம்ம எடுத்து ஜூம் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அளவுல உள்ள ஒரு மேப்ல ஒரு ஸ்டேஷன் ஒரு ஏரியா மட்டும் போதும். அப்போ அது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, த பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வெக்டர் டேட்டா பொறுத்தளவுல, ஸோ இது வந்து வெக்டர் டேட்டாவோட கன்டினியூஷன். வெக்டர் டேட்டா பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜிக்கல் நான் டோபாலஜிக்கலில் வந்து நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். கிராஃப் பேஸ்டு தான். இது வந்துட்டு ஒரு எட்ஜ் ஆர்க்னு சொல்லுவாங்க. எட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆர்க் போடுறோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து இதில் எண்ட் பாயிண்ட், நோடு, இன்டர்மீடியட் வெட்ரிசஸ், ஒரு ரெண்டு ஆர்க்கு ஜாயின் பண்ணுறது நோடு. ஸோ நத்திங் பட் சிம்பிள் திங். இதில் எல்லாமே ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்கொயர் போடுறது, ரெக்டாங்கிள் போடுறது, ட்ரையாங்கிள் போடுறதெல்லாம் டைமென்ஷன்ஸ் இருந்தால் போட்டுடலாம். ஆனால் மேப் அப்படி கிடையாது. மேப்புங்கிறது இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட், லைன், பாலிகன் யூஸ் பண்ணுற மாதிரி we can able to draw the arc, we can able to draw the particular boundaries ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் நோட்ஸை ஜாயின் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது டைகர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பர்டிகுலர் டோபாலஜி. அது வந்து என்னன்னா டோபாலஜிக்கல் இன்டகிரேட்டட் ஜியோகிராஃபிக்கல் என்கோடிங் அண்ட் ரெஃபரன்சிங் அப்படிங்கிறது யூஎஸ் சென்சஸ் பியூரோவால் நமக்கு வந்து டிஃபைன் பண்ணது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாஸு, அந்த பவுண்டரிஸு, இந்த பர்டிகுலர் ட்ராக்ஸ், இந்த குரூப் ரோட்ஸ், ரயில் ரோட்ஸ், ரிவர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ராக் இருந்ததுன்னா ட்ராக்குக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், ரயில்வே ட்ராக்குக்கு. அதாவது வாட்டர், சி வாட்டர், ரிவர் வாட்டர், ஸ்டாக்னிங் வாட்டர், பாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ ரோடு இருந்துச்சுன்னா NH67, NH47, NH84 எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைகர் அப்படிங்கிற அந்த டாபாலஜிக்கலி இன்டகிரேட்டட் ஜியோகிராஃபிக்கல் என்கோடிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நமக்கு மெயினாக டோபாலஜி யூஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு மெயின் அட்வான்டேஜ்னா குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி, இப்போ ரிலேஷன்ஷிப் வந்தாலே என்ன அப்படின்னா ஸ்பேஷியல் டேட்டாலையும் நம்ம எப்படி நார்மல் டேட்டாவில் கொரி எழுதுறோமோ அதே மாதிரி அங்கேயே எழுத முடியும். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்தவரை நோட் வி கேன் ஹேவ் ABCDEFனு நோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் ABC ஸ்ட்ரைட்டாக இருக்கும், DEF பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அதோட லென்த் வேரி ஆகுது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு டோபாலஜி பேஸ்டு இருக்கிறதுனால தான். அப்போ ஆர்க், இப்போ நோடு வந்து ABCDEFங்கிறது இதில் வந்து நமக்கு வந்து தெரியும் நோடு. அதில் ஆர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A to B இருக்கிறது ஒரு ஆர்க், ஒரு பாயிண்ட், B to C. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா A to B, அடுத்தது B to D, அதுக்கு அடுத்தது A to B, A to D. ஏலேருந்து ரெண்டு ஆர்க் போகுது. ஒன்று வந்து A to B, இன்னொன்று வந்து A to D. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிலேருந்து ஆர்க் எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். டிலேருந்து ஈக்கு ஒரு ஆர்க் போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிலேருந்து சிக்கு ஒரு ஆர்க்கு, பிலேருந்து ஈக்கு ஒரு ஆர்க்கு. அதுக்கு அடுத்தது சிலேருந்து எஃப்க்கு ஒரு ஆர்க்கு, அதுக்கப்புறம் இலேருந்து எஃப்க்கு ஒரு ஆர்க், இலேருந்து எஃப்க்கு ஒரு ஆர்க். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைகர் டேட்டா பேஸில் பொறுத்தவரை நோடுன்னு நம்ம எதை சொல்கிறோம்னா ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், நோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆர்க். ஸோ ஆர்க் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், எப்படி வேணுமோ நமக்கு இருக்கலாம். ஸோ வெக்டர் டேட்டா மாடல். ஸோ வெக்டர் டேட்டா மாடல் பொறுத்தவரை 2 டைமென்ஷனல் தான். இங்கே கோஆர்டினேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் சொல்லுவோம் எப்போதுமே. ஸோ பேஸ்ட் அந்த கோஆர்டினேட்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து பர்டிகுலர் பாயிண்ட் கிராஃப் போடுற மாதிரி தான் 0 பாயிண்ட் இருக்கும். நம்ம கொடுக்கும்போது பிளாட் த பர்டிகுலர் வேல்யூ இந்த பொசிஷன் 10,5 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 10, ஒய் ஆக்சிஸ்ல 5 வர இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம போடுவோம்ல, அதுதான் வந்து எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் பேர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ராஸ்டர் வியூ ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ மேப்பை பொறுத்தவரை நம்ம வெக்டர் டேட்டா பார்த்தோம். இப்போ அதுலேயே வந்து இப்போ கம்பேரிசன்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பர்டிகுலர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சென்டரா இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ராஸ்டர் வியூ, ரைட் சைடில் இருக்கிறது வெக்டர் வியூ. ஸோ அப்போ வெக்டர் வியூ பொறுத்தளவுல பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ஆர்க். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ அந்த 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ அதுக்கு அடுத்தது 4 பாயிண்ட்ஸ்ல நடுவில் லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதே லைன் கனெக்ட் ஆகும்போது பாலிகன் வந்துருக்கு. அதே லைன் திரும்ப கனெக்ட் ஆகும்போது எட்ஜஸ்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ த சேம் ராஸ்டர் வெக்டர் டேட்டா ராஸ்டர் டேட்டால வரும்போது இண்டிவிஜுவல் செல்ஸா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் செல்ஸா இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இதுதான் கிரிட் செல்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா பிளாட் பண்றதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ நமக்கு வந்து கம்பேர் டு வெக்டர் வியூ, ராஸ்டர் வியூ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ சர்ஃபேஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மலாக வந்து பாயிண்ட்ஸ். இப்போ ஹோட்டல் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது எந்தெந்த இடத்துல ஹோட்டல் இருக்குன்னா நமக்கு எக்ஸாக்டாக அது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துல ஒரு 5 ஹோட்டல் காமிக்குதுன்னா 5 பாயிண்ட், இப்போ இந்த ஏரியாக்குள்ள 5 ஹோட்டல் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லைன்ஸ் பார்க்குறோம். இந்த லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா
இது எதுக்கு மெயினாக தேவைப்படுது கரெக்டாக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மலையில எல்லாம் டிராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு ட்ரெயின் மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போ அங்கெல்லாம் போகும்போது அந்த பர்டிகுலர் ஃபுல் ட்ராக்குமே தெரியணும், தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால போக முடியும். அப்போ அது தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு நமக்கு எது மட்டும் பத்தாதுன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் பத்தாது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும்னா ஏரியா பேஸ் பண்ணி. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஏரியாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸு. ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரியா பேஸ் பண்ணி தான் டென்சிட்டி, இந்த ஏரியாவில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நெட்ஒர்க் பேஸ்டு வந்து ஃபுல்லாக ரோடுக்கு தான் நெட்ஒர்க். ஏன்னா ஒரு ரோடு ஒரு எண்டு முடியும், அடுத்த ரோடோட ஜாயிண்ட் ஆகும், லெஃப்ட் ரைட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பேரல் ரோட்ஸ் இருக்கும், அதில் வந்து டைவர்ஷன்ஸ் ரோட்ஸ் இருக்கும், இன்பிட்வீன் ரோட்ஸ் இருக்கும், சப் ரோட்ஸ் இருக்கும். அதனால அது வந்து நெட்ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ வந்து ஸ்கைல நம்ம வந்து நம்ம ஜாலஜிக்கல்ல நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி பர்டிகுலர் ஏரோட்ராம் இந்த மாதிரி இப்போ ஏரோப்ளைன் போகுது, ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு, அவங்களுக்கு எப்படி டிராஃபிக் கன்வெர்ட் பண்ணுறாங்க, சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட்ஸ் எப்படி போகுது, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு சர்ஃபேஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா ஒரு சர்ஃபேஸை பொறுத்தவரை அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ஒரே இடத்துல தான் திரும்ப ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டு சுற்றிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வெக்டர் டேட்டாவையும் ராஸ்டர் டேட்டாவையும் நம்ம இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ இதில் இருக்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வெக்டர் டேட்டாலையும் பிளாட் பண்ணலாம், ராஸ்டர்லையும் பிளாட் பண்ணலாம். வெக்டர் டேட்டாங்கிறது ஜஸ்ட் கிராஃப் மாதிரி இருக்கும், ராஸ்டர் டேட்டா அப்படிங்கிறது கிரிட் செல்ஸாக இருக்கும். ஸோ இதோட லாஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் எப்படி மாறுது. சேம் இப்போ பார்த்தீங்கன்னா 5x5 கிரிட்ல இருக்கிறதும் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 14 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் ரெப்ரஸன்டேஷன் தான். ஆனால் நம்ம வந்துட்டு என்ன இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியாதுன்னா நியர்பைல வேற என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அது மட்டும் தான் தெரியும். ஆனால் கிரிட் செல்ஸில் அப்படி கிடையாது. ஸோ கிரிட் செல்ஸில் நியர்பைல வேற என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒன்று தான் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு. ஆஃப்டர் தட் ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், ரிலேஷனல் ஆப்ஜெக்ட், டிஆர் டயக்ராம், ஸ்பேஷியல் டேட்டாவும் மாடல்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்து ராஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்த்துருக்க டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்த டாப்பிக்கோட ஸ்பேஷியல் டேட்டா மாடல் வந்து நான் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். காலையில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, மைக் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியல கிளாஸ், லைவ் கிளாஸ். ஸோ அடுத்த பர்டிகுலர் டாபிக் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ் அசைன் பண்ணுறேன். தேங்க்யூ.